வணக்கம். வள்ளல் பெருமானார் காட்டிய வழியில் இறைநிலை அடைவதற்கு நமக்கு ஐக்யூ தேவையா, அதாவது இன்டெலிஜென்ட் காஷன்ட், அல்லது இஐ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவையா, அதாவது உணர்திறன் அறிவு? இது ரெண்டுத்தில் எது முக்கியம் அப்படின்றத பார்ப்போம். ஐக்யூ, அதாவது நம்ம உலகத்தில் கற்கக்கூடிய அனைத்து கல்விகளும் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ சார்ந்தது தான். அது பிசிக்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், ஜுவாலஜி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், அல்லது என்ஜினியரிங்காக கூட ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் காஷன்ட் அறிவுத்திறனை தான் மேம்படுத்துமே தவிர, அதுவும் உலகியல் சார்ந்த அறிவுகள் தான், பொருளாதாரம் சார்ந்த அறிவுகள் தான். அதுவும் அந்த துறையை சார்ந்து நீங்கள் வேலைக்கு போனால் மட்டும்தான் அதுவும் பயன்பாட்டில் இருக்கும். இல்லைனா அது வேறு எங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. வேறு எந்த ஜாபுக்கு போனாலும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவோ, அல்லது ஒரு ஆன்மீகவாதியாகவோ, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்மேனாகவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அறிவுலாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பொருந்தி வராது, நீங்கள் படித்ததெல்லாம். அப்போ உங்களுக்கு எந்த அறிவு, அனுபவ அறிவு, அதாவது அந்த தொழில் சார்ந்த, அந்த துறை சார்ந்த அறிவு மட்டும்தான் எப்பொழுதுமே ஒருவருக்கு பயன்படும். இது இருக்கட்டும் ஒரு பட்சம். இப்போ இஐனா உணர்வு சார்ந்த அறிவு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கிறது, நம்ம புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது, அன்பு, இரக்கம், கருணை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வளர்த்து கொள்வது, சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மளை வந்து வைத்துக் கொள்வது எப்படி. இப்போ வந்து ஐக்கிய இருக்கிறவங்களோட சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது நிஜமாலுமே நடந்த கதை. அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன். அவருடைய ஆசிரியர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ஃப்ளோரிடா. இப்போ இந்த மாணவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதுமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர் தான். மதிப்பெண்ணில் எப்பொழுதுமே அவர் வந்து முதல் தரமான மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு மாணவராக இருந்த போதிலும், தன்னுடைய இயற்பியல் ஆசிரியரான ஃப்ளோரிடா அவருக்கு இயற்பியலில் வந்து 80 மதிப்பெண் போட்டு பி தர சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அவர் பண்ணிடுறாரு. அப்பொழுது அந்த மாணவருக்கு வந்து தன்னுடைய கனவு வந்து நஷ்டமாகிடுது. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, நம்மளுடைய லட்சியமே என்ன, ஹார்ட்வேர்டில் மருத்துவ சீட்டு வாங்குறது தான். உயர்தரமான மதிப்பெண் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து அதை வாங்க முடியும். பி தர சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா அதை பெறுவதற்கு தடையாக இருக்கும். அதனால் அவர் கோபம் போட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாதியாரை கத்தியால் குத்திட்டார். இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பரவி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சின்னு போகிறாங்க. அப்புறம் கோர்ட்டில் அவரை சப்மிட் பண்ணுறாங்க. நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஏன் அவர் இந்த தவறை செய்தார்னா, அவர் வந்து உளவியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மனநிலை வந்து அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் பாதிக்கப்பட்டதுனால அவர் இந்த தவறை செஞ்சுட்டதா சைக்கியாட்ரிஸ்ட்லாம் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சாட்சிகளாக நின்று. அதனால் வந்து அவரை வந்து அந்த தீர்ப்பில் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அவருக்கு தண்டனையாக அவர் அரசு சார்ந்த வகையில் எதுவும் படிக்க முடியாமல் தனியார் பள்ளியில் ஒன்று படிக்கிறாரு. இதை விட தரமான கல்வி, மேம்பட்ட கல்வி எடுத்து படிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் ஏ தர சான்றிதழ் தான் வாங்கினார். இப்போ அதை விட அதிகமாக படித்து தன்னுடைய திறமையை நிரூபித்து A+ தர சான்றிதழ் வாங்கி அவர் நினச்ச மாதிரியே ஒரு மருத்துவர் ஆகிட்டார். சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேவிட் ஃப்ளோரிடா அவர் ஆசிரியர் கத்தியால் குத்து வாங்கினவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி வந்து இன்னும் என்கிட்ட எந்த விதமான மன்னிப்போ இல்லை அவர் செய்த தவறுக்கு வருத்தமாக எனக்கு தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு அவர் ஒரு சைடு புலம்பிட்டு இருக்கிறார். இது இருக்கட்டும். இப்போ இவர் ஒரு சைடு வந்து தன்னுடைய பட்டத்தையும் வாங்கிட்டார். இப்போ இந்த ஐக்கியூன்றது இவர் எந்த நிலையில் இவரை வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இவரை காப்பாற்றவே இல்லை. அந்த ஐக்கியூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலைகாரனை தான் இவரை மாற்றிச்சு. இவர் வந்து வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் இந்த கொலையை பண்ணியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அது தண்டனைக்குரிய குற்றம். ஒரு மாணவராக இருந்ததுனால அவரை மன்னிச்சு மறுபடியும் கல்வி கற்க அந்த இடத்துல அனுப்பிட்டாங்க. இப்போ ஐக்கியூ வந்து வேலை செஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இஐ அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு திறன், இந்த இரக்கம், கருணை, இந்த மாதிரி விஷயங்கள், சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட ஒரு குணம் இருந்ததுன்னா, அதாவது குணம் இருந்ததுன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்களில் கண்டிப்பாக ஈடுபட்டிருக்க மாட்டார். அப்போ எது முக்கியம், அறிவா குணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குணம் தான் முக்கியம். அதுதான் ஐக்கியூக்கும் இஐக்கும் உள்ள வித்தியாசம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா வள்ளலார் காட்டிய நெறியில் நம்ம ஆண்டவரோட எளிதாக தொடர்பு வச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் அந்த தொடர்பில் இருப்பது ரொம்ப கடினம். இதனால தான் வந்து சொன்னார், கலையுரத்த கற்பனையெல்லாம் நிலையான கொண்டாலும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு வள்ளலார். அதே வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றதெல்லாம் போய் அப்படின்னு ஒரு பாடலில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டதெல்லாம் மனிதீமேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலில் கற்றதெல்லாம் போயின்னு ஒரு வேடை போட்டிருக்கிறார். இது எதுக்கு போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் படித்த இந்த கல்வியெல்லாம் நம்மளை வந்து எந்த அளவுக்கு காப்பாற்றும், லௌகீக வாழ்க்கையிலே பிழைக்க தான் வழி சொல்லும். பிழைக்கணும் அப்படின்னாலே பிழை அதிலே இருக்குது. பிழைப்புனாலே அது பிழை, அதாவது தவறு செய்தால் தான் நீங்கள் பிழைக்க முடியும், புரியுதுங்களா, அப்படின்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை ₹1 வாங்கி ₹1 விற்றா உங்களால் பிழைக்க முடியுமா? எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னு வச்சுங்களா, இது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும். இதை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்ல. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தேவை இறைநிலை அடைவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஐ தான், கடவுள் அடைவதற்கு. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய இஐ குணத்தை வளர்த்துக்கொள்வோம். அறிவை வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய இதயத்துக்கு கீழே வைப்போம் அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன்.
ஏன்னா அறிவுத்திறனால் எப்பொழுதுமே நம்ம வந்து இறைவனை அடையவே முடியாது அப்படின்றது தான் வள்ளலார் தன்னுடைய வாதத்தில் வைக்கிறார். ஏன்னா வள்ளலார் போன்ற மகான்கள்லாம் ஓதாது உணர்ந்தவங்க தான். அவங்க எந்த காலேஜிலும் போய் படிக்கல, எந்த இலக்கணமும் தெரியாது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய உள்ளுணர்வு மூலியமாக தான் கற்றுக்கிட்டாங்க. அறிவுணர்வு மூலியமாக அவங்க கற்றுக்கல. அப்போ அந்த அறிவுணர்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் தவறு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துடலாம். அதனால் அறிவாளிகள் குற்றமற்றவர்கள், அறிவாளிகள் புத்திசாலிகள் என்பதை நினைத்து நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. அவங்க எப்போ வேணாலும் வந்து தவறு செய்யலாம். அதனால் குணமுடையவர்கள் மட்டும்தான் தவறு செய்கிறது கம்மி. அப்படிப்பட்ட குணமுடையவர்கள், அதாவது அந்த சாத்வீக குணம் நிறைந்தவர்கள், அன்பு இரக்கம் கருணை நிறைந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறைநிலை அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் பேச வந்த கருத்து. என்ன நண்பர்களே, அதனால் ஒரு ஐக்கியன்றது உலகியல் வாழ்க்கையில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை பெற்றுத்தருமே தவிர அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல்நிலைக்கு என் சமூகத்தோடு நீங்கள் இணக்கமாக வாழ்த்து கூட பயன்படாது. அப்போ உங்களுக்கு அங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஐ தான் தேவை. இறைநிலை அடைவதற்கும் இஐ தான் தேவை. உணர்வு திறன் சார்ந்த அறிவு தான் நமக்கு தேவையே தவிர ஐக்கியூ நமக்கு தேவையில்லை அப்படின்றது தான். இந்த பதிவு புரியலாம் மறுபடியும் ஒன்று தடவை பாருங்கள். நன்றி.